ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி. ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பற்றின தரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது பிக் பாஸ் அப்படின்னாவே ஒரு சில பேரை மறக்கவே முடியாது. அதில் குறிப்பாக மாயா, பூர்ணிமா மறக்கவே முடியாது. பூர்ணிமா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களோட டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். அவங்க நல்லா வருவாங்க பார்த்தா, பட் போகும்போது வந்துட்டு பிட்டியோடு போன ஒரு சூப்பரான ஒரு கண்டஸ்டன்ட். அவங்களுடைய தங்கையை ஆதரை வந்து ஏதாவது சம்பவம் போனாங்க பார்த்தா அவங்களும் 3வது இடத்துல போயிட்டாங்க. இப்போது ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க. நம்ம பூர்ணிமா கெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. மேபி டக்குன்னு வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்துட்டு அதிலேயே ஒரு என்ட்ரி கொடுத்து நானும் இந்த ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருக்க போகிறேன்னு ஏதாவது சம்பவத்தை பண்ண போகிறாங்கன்னு தெரியல. மேபி அது வந்து வாய்ப்பு கிடையாது, பட் சொல்கிறேன். ஸோ உள்ளே வந்துட்டு அவங்களுக்கே ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா அவங்க வரும்போது வந்துட்டு ஸ்மால் பாஸ், பிக் பாஸ்ன்னு 2 விஷயம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவங்க இருந்த டைமில் வந்துட்டு நிறைய சம்பவங்கள் எக்கச்சக்கமாக நடந்துச்சு. அது வந்து மறக்கவே முடியாது. பிரதீப்பை வந்துட்டு எல்லாரும் பிளான் பண்ணி அனுப்புனதே அந்த டைம் தான் நடந்துச்சு. பெரிய ஒரு அதிர்வலை இவங்களுக்கு வந்துட்டு ஒரு எதிராக வந்துட்டு கிளம்புச்சு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கே போனாங்க அவங்கெல்லாம் காணமே பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போது ரொம்ப நாள் கழிச்சு பூர்ணிமா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ரீஎன்ட்ரி ஆகிருக்காங்க. செம மாசான ஒரு தருணமாக இருக்கும். வந்தால் கண்டிப்பாக வந்து சும்மாலாம் போக மாட்டாங்க, ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு திறமையான ஒரு ஆள் தான் நம்ம பூர்ணிமா. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.